ஹலோ காய்ஸ், நான் உங்கள் இட்டாச்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் வேர்ல்டு பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பிளான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டிட்டு மாடர்ன் ஹவுஸில் ஒரு ஹவுஸு, அதுக்கப்புறமேட்டு மைனிங் போகலான்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த க்ரீப்பர் வரும். ஓகே, க்ரீப்பர் வர முடிச்சாச்சு. நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா முன்னாடி ஒரு பார்ட் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, எடுத்தோடனே டைம் லாப்ஸ் தான் போகிறோம். உட்டை கட் பண்ணிட்டு சந்திக்கிறேன். ஓகே கைஸ், உட்டெல்லாம் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 5 ஸ்டாக் வுட்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இங்கே ஒரு 7 பிளாக் ஏற்றிக்கணும். 7 பிளாக் ஏற்றிட்டு அங்கிட்ட ஒரு உங்களுக்கு பிடிச்ச அளவில் நான் எவ்வளோ ஏற்றிருக்கேன்னா ஒரு 8 ஏற்றிருக்கேன். 8க்கு அப்புறம் அங்கிட்ட ஒரு அதே மாதிரி 8 ஏற்றிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அங்கிட்ட ஒரு 8 கச்சிதமாக ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். பக்கா அப்புறம் உடச்சிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு கீழே இறங்கி ஓகே, கீழே இறங்கி இப்படி மட்டத்துக்கு வச்சோம். நாங்கள் அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, முடிச்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டதெல்லாம் இருங்க. ஓகே, 1 2 கட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் விட்டாச்சே. சரிங்க, மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஓக் பிளாங்க்ஸாக மாற்றிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்கிட்டு வந்து காமிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா சன்செட்டை பயங்கரமாக இருக்குது கைஸ். இந்த கேப்பில் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஓக் பிளாங்க்ஸாக மாற்றிட்டு கரெக்டாக ஒரு பிளாக் தள்ளி இப்படி மேலே ஏற்றணும். ஓகே, இடிக்குதான். ஓகே, மேலே ஏற்றணும். 2 நிமிஷம் அது செக் மேலே ஏற்றிட்டு நான் ஃபுல்லாக ஏற்றிட்டேங்க. ஏன்னா அதெல்லாம் காமிச்சா போர் அடிக்கும். அதுக்கப்புறம் டார்ச் வேணும். அதுக்காக நான் உட்டை வந்து மாற்றிட்டு இருந்தேன். ஓகே, உள்ளே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா டாப் ஃப்ளோர் ஏற்றலான் இருக்கேன். இப்படி ஏற்றி அப்படி கொண்டு வரலான் இருக்கேன். இவங்க நான் காமிச்சிட்டேன், ப்ளூ பிரிண்ட்டை போட்டாங்க, எவ்வளோதாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ணணும். அதுக்குள்ளே இங்கே உடச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஏன்னா ஓகேவா, முடிச்சிட்டேங்க. அது ரொம்ப கட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ரொம்ப செய்முறையெல்லாம் காமிச்சோன்னா வீடியோ வந்து 25 நிமிஷம் ஆயிரும். ஓகே, 8 நிமிஷம் குறைச்சிருக்கேன். ஃபுல்லாக கடைசி நிமிஷம் அங்கே கட் பண்ணிட்டேன். பால்கனியாக ரெடி பண்ணியிருக்கேன், உங்களை சொல்ல மாட்டேறேன், சன்செட்டுக்காக. ஓகே, 2 3 4 ஓகே, இங்கே தான் கிளாஸ் வைக்கணும். கிளாஸு போய் எடுத்துகிட்டு வரணும். சாண்டு தாங்க இருக்குல்ல. ஓகே, இங்கே 2 கிளாஸு. ஓகே, பால்கனி வந்து ஈஸியாக தான் எனக்கு காமிக்கிற பாருங்க. இங்கேருந்து சன்செட் அவருக்கு தெரியுது, அழகாக தெரியுது பாருங்கள். ஓகே, பக்கா. நெக்ஸ்ட்டு தூங்க முடியாதுக்காட்டுக்கு எங்கள் சன்செட்டை அப்படியே பார்ப்போம் உட்காந்து. மைண்ட் கிராஃப்ட் வந்து இந்த சன்செட்டு கரெக்டாக இங்கே சன்செட் ஆகும். அந்த சைடு பார்த்தோம்னா 3 ரைஸ் ஆகும். அந்த மாதிரி தான் கட்டியிருந்தேன். ஓகே, மைனிங் அதுக்கப்புறம் தான் போகணும். ஓகே, சன்செட் ஆகுது அம்மா. சரி, ஓகே, தூங்கி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கிளாஸ் வேணும், அதனால் நம்ம கிளாஸ் எடுக்க போகலாம் வாங்க. ஓகே, ஓரளவு வீடு வந்திருக்கு, இதுதான். ஓகே, சரி வாங்க கிளாஸ் எடுக்க போகலாமா. கிளாஸ் எடுக்க வந்தாச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணு நினச்சேன். என்னன்னா ஓகே, அயன் கோலம் வந்து கொல்லணும்னு நினச்சேன்னா எனக்கு பிகாக்ஸ் தேவைப்படுது. அதனால் பரவாயில்ல, நம்ம அயன் கோலம் தானே, ஒன்றும் சொல்ல மாட்டான். ஓகே, பக்கா பயங்க அயன் கோலம் கொள்றதுக்கு கொஞ்சம். ஓகே, பக்கா. ஹை 2 3 4 5 6 7 8 9 ஓகே, முடிஞ்சு. இப்போ சாங்க ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நான் கிளாஸ் எடுக்கிறேன் வருங்க. கிளாஸ்லாம் மைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாஸை மைண்ட் பண்ணிட்டு அயனையும் அவங்க கொடுத்தாங்க. ஃபுல்லாக உருக்கட்டும், அது ஃபுல்லாக இதுக்குள்ளே போட்டுடலாம். கீழேருந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து, ஏன்னா தேவைப்படும். ஓகே, ஷீல்டு ஒன்று பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸு ஒன்று தேவைப்படுது. எதுக்குன்னா மைனிங் போகிறோம், அதனால் பிக்காக்ஸு. ஓகே, முடிச்சிச்சு. கிளாஸ் வச்சாச்சு. கிளாஸ் வச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பக்காவாக கிளாஸெல்லாம் வச்சாச்சு. நம்ம பார்த்தீங்களா, அங்கே கிளாஸ் வச்சுட்டேன், தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஃப்ரெண்டில் கிளாஸ் வைக்கணும். அது ஒரு 2 கிளாஸ் தேவைப்படுது. ஓகே, 1 2 ஓகே, நெக்ஸ்ட் இப்போ மைனிங் போயிடலாம் வாங்க. இப்போ மைனிங் இடத்துல போனோம்னா ஒரு கேவை கண்டுபிடிச்சேன். நான் வர வழியில் நான் அங்கேருந்து வந்திருப்பேன் தெரியுமா ஸ்டார்டிங்கில், அப்போ கண்டுபிடிச்சது. இதுக்குள்ளே உளுந்து தற்கொலை தான் பண்ணேன். நெக்ஸ்ட் வாங்க உள்ளே போகணும். எனக்கு இப்போ அப்புறம் க்ளோவில் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே போனால் தான் சம்பவமே உங்களுக்கு தெரியும். அது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அயன் தான் இப்போ வேணுமே, மோஸ்ட்லி அயன் மாதிரி மாறணும். அயன் இங்கே இல்லை, காப்பரு. சக்ஸஸ் ஃபைண்ட் அயன் வாங்க. அயன் மைண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 பக்கா 10 அயன் இருக்குங்க ஒரு இடத்துல. நெக்ஸ்ட்டு கோல் வேறு தேவைப்படு. கோழி மைண்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7
இப்படி மைண்ட் பண்ண எண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப கடுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, நிறையா இருக்குது. காப்பர் வேணாம், காப்பர் தேவைப்பட்டால் பார்த்துக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எதுக்குன்னா டார்ச் பண்ணோம், அதுதான் கொண்டு வந்தேன் வர வழியில். ஓகே, முடிச்சாச்சு. பக்கா இது எனக்கு முடிச்சு விட்றலாம் அந்த கோலையும். ஓகே, முடிஞ்சு வாங்க போகலாம். ஓகே, நான் வரலே தெரிஞ்சு தான் ஸ்டிக்கெல்லாம் கொண்டு வந்தேன். ஓகே, டார்ச் பண்ணியாச்சு. ஒரு 38 போதும். சாங்க போவோம் ஸ்ட்ரைட்டாக. உள்ள ஸ்கெல்டன் தாங்க. இந்த கோலை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் வாங்க. ஏன்னா கோல் கிடைக்கிறதுக்கு அபூர்வம் அப்படின்னு நான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் கோலை யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, ஏன்னா லாவா மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த வில்லேஜில் லாவா இருக்குங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறாங்க. பயங்கரமான லாவா அது இல்லாமல். சரி, கோலை மைண்ட் பண்ணிச்சு கொஞ்சம் போகலாம். ட்ரிப்ஸ்டோன் கேவ்னு நினைக்கிறேன் அது. ஓகே, இருங்க போவோம். ரைட்டுங்க, வந்துட்டாங்க. சம்பவம் ஸ்டார்ட். ஓகே, ப்ளீஸ்ரா. இவன் கூட பிரச்சனை இல்லைங்க, இவன் பையன் வருவான் பாருங்க. ஓகே, ட்ரிப்ஸ்டோன் கேவு. எங்கள் பொறுமையாக இறங்குவோமா? நான் அப்படியே குதிச்சுக்கலாம். ஏன்னா பக்கெட் கூட செய்யாமல் வந்துட்டேன். அதே போல் தான் பிக்காக் செஞ்சுட்டேன். ஓகே, பொறுமையாக இறங்குவோம். ஏன்னா டப்புனி கீழே வந்து செத்துறோம்னா மொத்த பொருளும் வேஸ்ட்டு. பிக்காக்ஸ் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, எதுக்குன்னா டைமண்டுக்காக கொண்டு வந்தேன். போச்சு. ஐயோ, எவனை வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா, பக்கத்தில் ட்ரிப்ஸ்டோனு செத்தானா காலி. ஓகே, அப்போதான் டீப் ஸ்டைல் வரைக்கும் வந்துட்டேன். 4 வரைக்கும் வந்து வச்சிட்ருக்கு. ஓகே, இதில் ஃபுல்லாக இல்லை டாச் வச்சுக்கலாம். மேலே ட்ரிப்ஸ்டோனு அங்கே வந்துட்டோம், பார்த்தாச்சு. ஓகே, மேலே ஃபஸ்ட்டு போய்க்கலாம். இங்கே அயன் இல்லை, காப்பர் தான். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே காப்பர் தாங்க இருக்குது. அயனை தேடி வர்றதுக்கு காப்பர் தான். ஓகே, இங்கே மேலே போவோமா? அங்கே மேலே வந்து லைட்டாக இருட்டாக இருக்குது. சரி, ரிட்டன் போயிடலாம். வேணாம், இங்கே ரெஸ்டாரண்ட் நம்ம காலேஜ் சாப்பிட்டோம். ஐயோமாண்ணா கீழே பார்த்துட்டே போனோம். வேணாம், மாட்டினோம்னா காலி. ஏன்னா நம்ம இருக்க நிலமையில அடித்தே கொள்ளுவான். ஓகே, அங்கே யாரும் ஸ்கெலெட்டானா? ஓகே, இருங்க, வேணாம் முடிச்சு விட்ருவோம். ஐயோ, க்ரீப்பர். ரைட்டுங்க. ஐயோ, அடி வாங்க முடியலையே. இருங்க டார்ச் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஐயோ, இவன் வேறு அடிக்கிறானே. ஓகே, நான் முடிச்சு விட்டுலாமா? ஐயோ, அங்கே வேறு என்ட்ரிமேன் வேறு இருக்கானே. ஐயோ, என்ன பண்ணுறது போட. இவன் அடித்தா அவன் வரான், அவன் அடித்தா அவன் வரான். அடுத்ததில் ஃபிஷ்ஷிங் போயிடலாங்க. ஃபிஷ்ஷிங் போயிட்டு பவர் போ மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, ஐயோ, பின்னாடி இவனும் அடிக்கிறான். ஒரு ஆள் காடி. அவன் எப்படியும் போய் முடிச்சிடலாமா? சரி, இருங்க ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா? வேணாம், காலி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அடிக்கிற மாதிரி நான் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான் நாட்டுக்கு. பக்கா இருங்க, ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுப்போம். ஆப்பிளோ ப்ரெட்டோ. அப்பா ஒரு அடி முடிஞ்சு. சீக்கிரம். ஓகே, ஆப்பிள் பஸ்ஸு ஹெல்த் மட்டும் ரீஜென்ரேஷன் ஆன்ட்டா. அவனை கிளிக்கிறான்டா. வர்றா போடா, வெளியே போடா. அம்மாடி, இதுக்கு ஐயோ, க்ரீப்பெல்லாம் இருக்குல்லங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் மைனிங் வந்துடலாம். இப்போ தப்பிச்சு போயிடலாம். வேணாம், மாட்டினோம்னா காலின்னு நினைக்கிறேன். எதுவும் பிளாக் இருக்கா மேலேருந்து வந்ததில்ல? பிளாக்கு பரவாயில்ல, 12 பிளாக் இருக்குது. இது போதும், மேலே போய்க்கலாம் வாங்க. ஐயோ, அம்மாடி, விட்ட முடிச்சு விட்ருப்பாங்க நம்மள. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ தான் வரலவங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம லைட்டாக பிக்கப்லாம் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு காலையில் அப்படியே மேலே ஏறி வந்தேன். இருட்டாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேரம் ஓடிட்டுருக்கேன். அங்கே போவோம். இருட்டாச்சுன்னா அவங்க யாரும் வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, நிலா தெரியுது. அப்படி ஒரு அழகு. இங்கே சைடு சன் செட் ஆகிட்டுருக்கு, அங்கே நிலா தெரியுது. ஸோ அவங்க ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுவோம். வேகமாக. அடுத்ததில் ஃபார்மிங். இப்போயே பிளான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்மிங், ஃபிஷ்ஷிங், கொஞ்சம் மைனிங் முடிஞ்சு. இங்கே கதவு வேறு பொண்ணு போட்டுக்கலாம். ஓகே, ஃபுல்லாக போய்ட்டு தூங்கிடுறாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இருந்தாங்க. ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய், see you.